வெல்கம் டு மிர்த்விக் vlogs. டுடே எங்களோட 7 month பேபிக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டேன். என்னோடய ஒய்ஃபும் பேபியும் வந்து அவங்க மம்மி வீட்டில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ நானும் ரீச் ஆனதுக்கப்புறம் நானும் மிர்த்தும் கொஞ்சம் நேரம் ப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். என்னோடய ஒய்ஃப் வந்து பேபிக்கு சாய்பாபா கோயிலில் வச்சு ஃபுட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். 3 பேர் அப்படியே கிளம்பி போயிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கோயிலை ரீச் ஆகிட்டோம். கோயில் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா நானும் மிர்த்தும் போய் பக்கத்தில் இருந்த அம்மன்கிட்ட ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃபும் மிர்த்தும் போய் அங்கே ஐக்கியமாயிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அவன் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து அழுகு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தூக்கி நான் வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அங்கே பஜனையை முடிச்சது நாங்கள் கொண்டு போன ஃபுட்டை அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்க வந்து சாய்பாபா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபாவுக்கு ஊட்டுற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்தோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒய்ஃப் இல்லை சக்கரை பொங்கல் கொடுக்கலான்னு இது சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். சக்கரை பொங்கலை வந்து என் ஒய்ஃப் வந்து என் பேபிக்கு வந்து வாயில் லைட்டாக ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டோன்னே அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு வாயில் வச்சுருந்தேன். அவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணான். சரின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணிவிட்டு அப்படியே மிர்த்துக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண கொடுத்தோம். அவனை வந்து கீழே ஆசீர்வாதம் பண்ண கீழே வச்சனையும் அவன் மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் நல்லா அவன் மட்டும் சிரிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி பையனும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிர்த்துக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு அவன் தண்ணி கொடுத்தனே நல்லா என் பாட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணியை குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கி அங்கேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே டாட்டா பாய்.